பேசிக் செல்ஃபோன் சர்வீஸ் பழகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கோயம்புத்தூரில் 2 நாள் நேரடி செல்ஃபோன் சர்வீஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,999 வரும். நேரில் வர முடியாதவங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் செல்ஃபோன் சர்வீஸ் பழகிக்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் வரும். அதில் ஏதோ டவுட் வந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதோடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 999 ரூபா மட்டும்தான். டிஸ்பிளே டைப்பை பற்றி பார்த்துடலாம். டச் ஸ்க்ரீன் மாடல் டிஸ்பிளே, ஒரு எல்சிடி டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே, AMOLED எல்இடி டிஸ்பிளே, எட்ஜ் மாடல் டிஸ்பிளே எப்படி கழட்டி சேஃபா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த கோர்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு பிராண்டுக்கும் டிஸ்பிளே ஸ்ட்ரிப் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும். அந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை எப்படி சேஃப்டியா கழட்டி சேஃப்டியா மாற்றுறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த கோர்ஸ்ல எனி ஆண்ட்ராய்டு மாடலுக்கு பேட்டரி எப்படி சேஃபா கழட்டுறது, அப்புறம் பேட்டரி எப்படி சேஃபா மாத்துறது, பேட்டரியில வர எரரை பேட்டரி மாத்தாம எப்படி ரெடி பண்றதுங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த கோர்ஸ்ல சார்ஜிங் செக்ஷனை பத்தி பார்ப்போம். ஒரு சப்போர்டு எப்படி சேஞ்ச் பண்றது, சப்போர்ட்ல வர கனெக்டர் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றது, அது V8 டைப் C 2 கனெக்டருமே எப்படி வந்து சப்போர்டை மாத்தாம கனெக்டர் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் சப்போர்ட்ல இருந்து மெயின் போர்டுக்கு வர ஸ்ட்ரிப்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த ஸ்ட்ரிப்பை வந்து மாத்தாம எப்படி ரெடி பண்றது. இப்போ வந்து சார்ஜிங் கனெக்டர் ஸ்ட்ரிப் எல்லாமே நல்லா இருக்கு. மதர் போர்டுக்கு வோல்டேஜ் வந்துருச்சு. அந்த மதர் போர்டுக்கு வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஏறல அப்படின்னா OVP IC ஏதாவது ஓப்பனோ ஷார்ட்டோ இருக்கும். அதை கழட்டி எப்படி ஐசி மாத்தாம ஜம்பர் அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த கோர்ஸ்ல ஃபுல்லா டீடைல்ஸா வந்துரும். மைக் செக்ஷனை பத்தி பார்க்கலாம். போர்டுல வர மைக்கோடைய ட்ராக்கை நம்ம எப்படி செக் பண்றது மல்டிமீட்டர்ல, அதுக்கப்புறம் மைக்கை நம்ம எப்படி செக் பண்றது, அதுக்கப்புறம் மெயின் மதர் போர்டுல ஒரு மைக் வந்தது அப்படின்னா அந்த மைக்கை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மைக் வந்து இந்த மாதிரி சப் போர்ட்லயே வந்துடும். மெயின் போர்டுல தான் இருக்கும். அப்ப மெயின் போர்டை நம்ம மாற்ற முடியாது. அப்ப மைக்கு தான் மாத்தணும். அப்ப அந்த மைக்கை வந்து எப்படி நம்ம சேஃபா செக் பண்றது, எப்படி சேஃபா மாத்துறது அப்படிங்கறது இந்த கோர்ஸ்ல பார்க்கலாம். மைக் ஃபால்ட்டுக்கு சப்போர்டை மாத்தாம மைக்கு மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றது, ஒரு மைக் கம்ப்ளைண்ட் வருது, நீங்க சப்போர்டை மாத்தாம மைக்கை மட்டும் எப்படி தனியா சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சப்போர்டாவும் உங்களுக்கு இருக்கும். ஒரு இயர் ஸ்பீக்கர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அதை எப்படி சரி பண்றது, எப்படி சேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இயர் ஸ்பீக்கர் பிளஸ் ரிங்கராவும் ஒர்க் ஆகும். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது. இப்போ இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல, இயர் ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணிட்டோம், இயர் ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணிட்டோம், இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலைன்னா எப்படி அந்த ஃபால்ட் வந்து ட்ரேஸ் அவுட் பண்றது. ஒரு இயர் ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கிற இந்த வீடியோ ஆடியோ சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரிங்கர்ல இருந்து வரும். அப்ப அந்த ரிங்கரை எப்படி சர்வீஸ் பண்றது, ரிங்கர் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்றது, ரிங்கர் செட்டை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத. எனி ஆண்ட்ராய்டு மாடலுக்கு ஒரு கேமரா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி கேமரா வாங்குறது, அந்த கேமராவை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத. வைப்ரேட்டர் மோட்டர்னால ஒரு போன்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், அந்த வைப்ரேட்டர் மோட்டரை எப்படி செக் பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பேசிக்கா வர சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் டோர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் கேமரா கிளாஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆஃப் டோர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஆஃப் டோர் மாற்றி கொடுக்கறது. இது வந்து ஃபுல் டோரு. இந்த ஃபுல் டோரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் இதில் வர்ற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்டை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே நொறுங்கி வந்திருக்கு, மிடில் பிரேமும் டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இந்த மிடில் பிரேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, புதுசாக வாங்கி எப்படி மிடில் பிரேமை சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச், உள்ள வர ஆன் ஆஃப் இன்னர் நாபு, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் சுவிட்சை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் ஃபுல்லாக. ஒரு கீபேடு பேசிக் மொபைலில் வர ஒரு சார்ஜிங் கனெக்டரை எப்படி சேஞ்ச் பண்றது. ஏன்னா இந்த மாடல்ல எல்லாம் சப் போர்டு வராது, மதர் போர்ட்லயே தான் சார்ஜிங் கனெக்டர் சேர்ந்து வரும். அப்போ இந்த கனெக்டரை எப்படி சேஞ்ச் பண்றது, பேட்டரி கனெக்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எப்படி பேட்டரி கனெக்டர் மாத்துறது, ஒரு சிம் ட்ரே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எப்படி சிம் ட்ரே மாத்துறது, ரிங்கர் போனா ரிங்கர் மாத்துறது, ஸ்பீக்கர் மாத்துறது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சைனா மொபைல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சால்டரிங் டிஸ்பிளே தான் வரும். இந்த சால்டரிங் டிஸ்பிளேவை கழட்டிட்டு எப்படி புதுசா டிஸ்பிளே வாங்கி சால்டரிங் பண்ற ட்ரைனிங் ஃபுல்லாவே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்துடும்.